ஓம் ஸ்ரீ குருப்யோ நமஹ. மகாலய பட்சத்தில் பண்ண வேண்டிய மகாலய தர்ப்பணம் அதனுடைய மந்திரங்கள் இந்த வீடியோவில் சொல்லியிருக்கேன். மகாலய பட்சம் என்ன இம்பார்ட்டன்ஸ் கேட்டாச்சுன்னா, இந்த ஒரு பட்சம் 15 நாள் அல்லது 16 நாள் இதில் நம்மளுடைய ரிலேட்டிவ்ஸ் யூஸ்வலாக நம்ம அமாவாசை அன்னைக்கு இல்லாட்டா சங்கிரமணத்தன்னைக்கு இல்லாட்டா புண்ணிய காலங்களில் தர்ப்பணங்கள் பண்ணுற போது நம்மளுடைய அப்பா சைட்லேயும் அம்மாவோட சைட்லேயும் இவாளுக்கு மட்டும்தான் தர்ப்பணங்கள் பண்ணுவோம். ஆனால் இந்த மகாலய பட்சத்தில் நம்மளுடைய அப்பாவோட சைடில் இருக்கிறவா சித்தப்பா சித்தி அத்தை, அதே மாதிரி அம்மாவோட சைடில் மாமா மாமி சித்தி யாரெல்லாம் இருக்காளோ அவளை எல்லாம் உத்தேசம் பண்ணி அவளுக்கெல்லாம் ஒரு எழுஞ்செலவுமாக இந்த 15 நாளைக்கோ 16 நாளைக்கோ தர்ப்பணம் பண்ணினா ரொம்ப சிரேஷ்டமாக இருக்கும். ஏன்னா அவளுடைய அந்த எதிர்பார்ப்பு அதனால் பூர்த்தி ஆகிடுறதுங்கிறதாக தர்மசாஸ்திரத்தில் பெரியவாளெல்லாம் சொல்லியிருக்கா. அதனாலேயே இந்த மகாலய பட்சத்தில் டெய்லியே தர்ப்பணம் பண்ணுறதுக்கு பக்ஷ மகாலயம் சொல்லுவாள். எல்லா நாளுக்குமே தர்ப்பணம் பண்ணினா ரொம்ப விசேஷம். அது பண்ணுறதுக்கு உண்டான மந்திரங்கள் எல்லா நாளைக்கும் நான் அப்லோட் பண்ணுவேன். அது பிரகாரம் எல்லாரையும் பார்த்து ஃபாலோ பண்ணிக்கலாம். இந்த பக்ஷ மகாலய தர்ப்பணம் பண்ண முடியாதவா ஏதாவது ஒரு புண்ணிய காலத்தில் சதுர்த்தி இல்லாட்டா மகாபரணி, அதே மாதிரி மத்தியாஷ்டமி, அதே மாதிரி வியதீபாதம், அவிதவா நவமி, சந்நியஸ்த மகாலயம் சந்நியாசம் வாங்கியிருக்கிறவாள்னா சந்நியஸ்த மகாலயத்தை அன்னைக்கு, அதே மாதிரி ஆக்சிடென்ட்டில் யாராவது காலமாக இருக்காங்கன்னா அவளையெல்லாம் உத்தேசம் பண்ணி சஸ்திரஹத சதுர்தசி, இந்த மாதிரி இல்லாட்டா அமாவாசை, இந்த மாதிரி புண்ணிய காலங்களில் எல்லாம் அட்லீஸ்ட் அவளை உத்தேசம் பண்ணி ஒரு தில தர்ப்பணம் பண்ணுறது ரொம்ப சிரேஷ்டமாக சொல்லியிருக்கா. அதுக்குண்டான சங்கல்பம் இந்த வீடியோவில் சொல்லியிருக்கேன். அதை தவிர இன்னொரு என்னது கேட்டாச்சுன்னா, நம்மளுடைய ஆற்றுல பிரத்யட்சமாக 6 பிராமணனை கூப்பிட்டு அப்பா அம்மா இல்லாதவ 6 பிராமணா, அம்மா இல்லாதவ 5 பிராமணா, மாதாமகா இல்லாதவ உங்கள் ஆற்று வாத்தியார்கிட்ட கேட்டுவிட்டு எத்தனை வாத்தியாருடைய அவைலபிலிட்டி இருக்கோ அவளை வச்சுக்கிண்டு அவளுக்கு ஏதாவது ஒரு விதியாக அன்னத்தை போட்டு பண்ணலாம், பலகாரங்களை தான் போட்டு பண்ணலாம், அது இல்லாட்டா அரிசி வாழைக்காய் கொடுத்து பண்ணலாம், ஏதாவது ஒரு விதியாக இந்த மகாலயம் பண்ணினா அதனுடைய பரிபூர்ண பலம் கிடைக்கிறதுங்கிறதாக தர்மசாஸ்திரத்தில் வேதங்களில் எல்லாம் சொல்லியிருக்கான். முடிஞ்ச அளவுக்கு எல்லாரும் இந்த ஏதாவது ஒரு விதியாக இந்த மகாலய ஸ்ராத்தங்களை பண்ணி உங்களுடைய காருணிக பிதர்களுடைய பரிபூர்ண அனுகிரகம் ஸ்வீகரிச்சுக்கோங்க. எப்போவுமே மகாலய ஸ்ராத்தமாக இருக்கட்டும், எந்த ஒரு விஷயம் பண்ணதுனாலும் எப்போவுமே டபுள் கோட் பண்ணி சொல்கிற விஷயம் என்னது கேட்டால், உங்களுடைய நித்திய கர்ம அனுஷ்டானமான சந்தியாவந்தனம் மாத்தியானிகம் இது பண்ணாமல் எந்த காரியம் பண்ணிட்டும் பிரயோஜனம் இல்லை. நீங்கள் அதை பண்ணிவிட்டு மிச்சம் இருக்கிற காரியங்களை பண்ணுங்க. சப்போஸ் எனக்கு ஆஃபீஸ் எல்லாம் இருக்கப்பட்டவா கார்த்தாலேயே குளித்து சந்தியாவந்தனம் பண்ணி மாத்தியானிகம் பண்ணி இந்த தில்ல தர்ப்பணம் பண்ணி விட்டு உங்களுடைய மிச்ச வேலையை பார்த்துக்கலாம். 15 நாளைக்கு உங்களுடைய சௌகரியங்கள் எப்படி இருக்கோ அதுக்கு தகுந்த மாதிரி நீங்கள் பண்ணிக்கோங்க. முடிஞ்ச அளவுக்கு பண்ணினா உங்களுடைய குடும்பங்களுக்கு சிரேஷ்டம். முடிஞ்ச அளவுக்கு இந்த பிரகாரம் நீங்கள் ஃபாலோ பண்ணிக்கோங்க. எப்போவுமே தர்ப்பணத்துக்கு எடுத்து வச்சுக்க வேண்டிய ஐட்டம் 3 புல்லில் கட்டின ஒரு பவித்ரம், அதே மாதிரி கொஞ்சம் கட்டப்புல், 5 புல்லில் கட்டின ஒரு கூர்ச்சம், இது திருப்பியும் கொஞ்சம் கட்டப்புல் எடுத்து வச்சுக்கணும். அதே மாதிரி கருப்பெள்ளு ஒரு கிண்ணத்தில் கொஞ்சம் பச்சை அரிசி, பஞ்சபாத்திரத்தில் சொம்பில் ஜலம் எடுத்து வச்சுக்கணும். தாம்பாளம் தர்ப்பணம் பண்ணுற தாம்பாளத்தில் இதே மாதிரி 4 தர்பை ஈஸ்ட் வெஸ்ட்டாக வச்சுக்கணும். ஈஸ்ட்டு வெஸ்ட்டு இதே மாதிரி 4 தர்பையை வச்சுக்கிறது. இங்கிலீஷில் கேபிட்டல் லெட்டர் ஹெச் அந்த லெட்டர் வரா மாதிரி இதை அந்த கூர்ச்சத்தை வச்சுக்கணும். இதில் இந்த கூர்ச்சத்தினுடைய அந்த ஷார்ப் எண்டு அது சவுத் ஃபேஸிங்காக வச்சுக்கணும். நீங்கள் ஈஸ்ட் ஃபேஸிங்காக உட்காந்துட்டு இருப்பேன். அப்போ இந்த கூர்ச்சம் உங்களுடைய கூர்ச்சத்தினுடைய இந்த தலைப்பு உங்களுடைய ரைட் சைடில் வரணும், தெற்க பார்த்து வைக்கணும். அதே மாதிரி உங்களுடைய ஆன்செஸ்டர்ஸோடு பேர் எல்லாம் எடுத்து வச்சுக்கிண்டு சந்தியாவந்தனம் மாத்தியானியங்கள்லாம் பண்ண பிறகு தர்ப்பணங்கள் பண்ண வேண்டியது.
கிழக்க பார்த்து உட்காந்து முன்னே சொல்லியிருக்கிற ஐட்டங்கள் எல்லாத்தையும் ரெடி பண்ணி வச்சுக்கிண்டு ஆச்சமனம் பண்ணிக்கணும். ஓம் அச்சுதாய நமஹ, ஓம் அனந்தாய நமஹ, ஓம் கோவிந்தாய நமஹ. கேசவா நாராயண மாதவா கோவிந்த விஷ்ணு மதுசூதன த்ரிவிக்ரமா வாமன ஸ்ரீதரா ரிஷிகேஷ பத்மநாபா தாமோதர. பெரியவாளை மனசில் பிரார்த்தனை பண்ணிண்டு பவித்திரத்தை வலது கையில் மோதிர விரல போட்டுக்கோங்கோ. ஓம் ருத்யாஸ்மஹவ்யேர் நமசோ வசத்யா மித்ரம் தேவம் மித்ரதேயன்னோ வஸ்து அனுராதான் ஹவிஷா வர்தயந்தः சதம் ஜீவேம சரதः சவீராः தீர்காயுஷ்யமஸ்து. பவித்திரத்தை வலது கையில் மோதிர விரல போட்டு விடுங்கோ. 4 தர்பையை காலுக்கடியில் ஆசனத்தில் போட்டுங்கோ. தர்பேஷ்வாசீனஹ, ஜலத்தை தொட்டு கை ஆரம்பிக்கணும். 4 தர்பையை கையில் பவித்திரத்தோட ஃபோல்டு பண்ணி வச்சுக்கணும். இந்த மாதிரி ஃபோல்டு பண்ணி வச்சுக்கோங்க. சங்கல்பம் பண்ணிக்கணும். சுக்லாம் தரதரம் விஷ்ணும் சசிவர்ணம் சதுர்புஜம் பிரசன்ன வதனம் தியாயேத் சர்வ விக்ன உபசாந்தயே. பிராணாயாமம் பண்ணிங்கோ. ஓம் பூஹ ஓம் புவஹ ஓம் ஸ்வஹ ஓம் மஹஹ ஓம் ஜனஹ ஓம் தபஹ ஓம் சத்யம் ஓம் தத்சவிதுர்வரேண்யம் भर्गो देवस्य धीमहि धियो यो नः प्रचोदयात्. ओमापः ज्योतिरसः अमृतं ब्रह्मा भूर्भुवस्वरो. சங்கல்பம் பண்ணிக்கணும். இந்த மாதிரி உங்க ரைட் லேப்ல வலது தொடை மேல வச்சுக்கணும். மமோபாத்த சமஸ்த துரிதக்ஷயத்வாரா ஸ்ரீ பரமேஸ்வர பிரீத்யர்த்தம் சங்கல்பம் பண்ணிக்கணும். ததேவ லக்னம் சுதினம் ததேவ தாராபலம் சந்திரபலம் ததேவ வித்யாபலம் தெய்வபலம் ததேவ ஸ்ரீலக்ஷ்மீபதேः அங்க்ரியுகம் ஸ்மராமி. अपवित्रः पवित्रो वा सर्वावस्थां गतोऽपि वा यस्मरेत् पुण्डरीकाक्षं सबाह्य आभ्यन्तर शुचिः मानसं वाचिकं पापं कर्मणा समुपार्जितं श्रीराम स्मरणेनैव व्यपोहते न संशयः. श्रीराम राम राम तिथिर्विष्णुः तथा वारः नक्षत्रं विष्णुरेव च योगश्च करणं चैव सर्वं विष्णुमयं जगत्. श्री गोविंद 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 आद्य श्री भगवतः महापुरुषस्य विष्णोराज्ञया प्रवर्तमानस्य अद्य ब्रह्मणः द्वितीयपरार्धे श्वेतवराह कल्पे वैवस्वत मन्वन्तरे अष्टाविंशते तमे कलियुगे प्रथमे पादे जम्बूद्वीपे भारतवर्षे भरतखण्डे
मेरोः दक्षिणे पार्श्वे शकाब्दे अस्मिन् वर्तमाने व्यावहारिके प्रभवादे षष्ठी संवत्सराणां मध्ये विश्वावसु नाम संवत्सरे दक्षिणायने वर्ष ऋतौ सिंहमासे कृष्णपक्षे अद्य प्रथमायां पुण्यतिथौ वासरः इंदुवासर युक्तायां पूर्व प्रोष्ठपद नक्षत्र युक्तायां पुण्ययोग पुण्यकरण एवं गुण विशेषण विशिष्टायां अस्यां वर्तमानायां प्रथमायां पुण्यतिथौ ഊണോലെ ഇടം പോട്ടുക്കണം. ഉങ്ങളോട് ഗോത്രത്തോട് പേരെ ചൊല്ലിക്കുങ്കോ. ഗോത്രാണാം അപ്പ പാട്ട കൊള്ളുപാട്ട അവ 3 പേരെയും ചൊല്ലിക്കുങ്കോ. ശർമ്മണാം വസുരുദ്ര ആദിത്യ സ്വരൂപാണാം അസ്മത് പിതൃപിതാമഹ പ്രപിതാമഹാനാം. തിരുപ്പിയും ഉങ്ങളോട് ഗോത്രത്തോട് പേരെ ചൊല്ലിക്കുങ്കോ. ഗോത്രാണാം അമ്മ ഇരിക്കറവ പാട്ടി കൊള്ളുപാട്ടി എള്ളുപാട്ടി அந்த 3 പേരെയും ചൊല്ലിക്കുങ്കോ. വസുരുദ്ര ആദിത്യ സ്വരൂപാണാം അസ്മത് പിതാമഹേ പിതുഃ പിതാമഹേ പിതുഃ പ്രപിതാമഹീനാം. അമ്മ ഇല്ലാത്തവ ഉങ്ക ഗോത്രത്തോട് പേരെ ചൊല്ലിക്കുങ്കോ. ഗോത്രാണാം അമ്മ പാട്ടി കൊള്ളുപാട്ടി അവ 3 പേരെയും ചൊല്ലിക്കുങ്കോ. നാം നീനാം വസുരുദ്ര ആദിത്യ സ്വരൂപാണാം അസ്മത് മാതൃപിതാമഹി പ്രപിതാമഹീനാം. അമ്മാനാത്ത് ഗോത്രം ഉങ്ങളോട് മാറ്റേണൽ സൈഡ് அந்த ഗോത്രത്തെ പേരെ ചൊല്ലിക്കുങ്കോ. ഗോത്രാണാം അമ്മയോട് അപ്പ അമ്മയോട് പാട്ട അമ്മയോട് കൊള്ളുപാട്ട அந்த 3 പേരെയും ചൊല്ലിക്കുങ്കോ. വസുരുദ്ര ആദിത്യ സ്വരൂപാണാം അസ്മത് മാതാമഹ മാതുഃ പിതാമഹ മാതുഃ പ്രപിതാമഹാനാം. അതേമാതിരി അമ്മാവോട് ഗോത്രത്തോട് പേരെ ചൊല്ലിയിട്ട് കൊടുക്കുക. തിരുപ്പിയും നാം നീ ഗോത്രാണാം അമ്മയോട് അമ്മ പാട്ടി കൊള്ളുപാട്ടി அந்த 3 പേരെ ചൊല്ലിക്കോ. നാം നീനാം വസുരുദ്ര ആദിത്യ സ്വരൂപാണാം അസ്മത് മാതാമഹേ മാതുഃ പിതാമഹേ മാതുഃ പ്രപിതാമഹീനാം. ഉഭയവംശ പിതॄണാം തത്തത് ഗോത്രാണാം തത്തത് ശർമ്മണാം വസുവസു സ്വരൂപാണാം മമ വർഗദ്വയ അവശിഷ്ടാനാം പിതൃവ്യ മാതുലാദീനാം സർവേഷാം കാരുണിക പിതॄണാം അക്ഷയ തൃപ്ത്യർത്ഥം കന്യാഗതേ സവിതരേ ആഷാഢ്യാതേ പഞ്ചമ അപരപക്ഷ
प्रयुक्त मम सकारुणिक वर्गद्वय पितॄन् उद्दिश्य 16 நாள் தர்ப்பணம் பண்றவா இந்த சங்கல்பத்தை சொல்லிக்குங்க. பக்ஷீய மகாலய ஸ்ராத்தே அத்ய தின பிரயுக்த மகாலய ஸ்ராத்தம் हिरण्यरूपेण अद्य करिष्ये तदङ्गं तिलतर्पणं च अद्य करिष्ये. ஏதாதும் ஒரு நாளைக்கு தர்ப்பணம் பண்றவா இந்த சங்கல்பத்தை சொல்லிங்க. மம சகாருணிக வர்கத்வய பித்ருன் உத்திஷ்ய महालय श्राद्धं हिरण्यरूपेण अद्य करिष्ये तदङ्गं तिलतर्पणं च अद्य करिष्ये. உங்கள் கையில் மடக்கி வச்சுருக்க 4 தர்பையை உங்கள் லெஃப்ட் ஹேண்ட் சைடில் போட்டு விடுங்கோ. பூணால் வரம் போட்டுக்கோங்கோ. ஜலத்தை தொட்டு கையை ஆரம்பிக்குங்கோ. கையில் ஒரு காயின்ஸை வச்சுக்கோங்கோ. ஒரு சொட்டு ஜலத்தை விட்டுக்குங்கோ. हिरण्यगर्भ गर्भस्थं हेमबीजं विभावसोः अनन्तपुण्य फलदं अदशान्तिं प्रयच्छमे. பூணால் இடம் போட்டுக்கோங்க. எல்லா நாளைக்கும் சங்கல்பம் பண்றவா பக்ஷ மகாலயம் எல்லா நாளைக்கும் பண்றவா இந்த சங்கல்பத்தை சொல்லிங்கோ. இந்த மந்திரத்தை சொல்லிங்கோ. மம सकारुणिक वर्गद्वय पितॄन् उद्दिश्य पक्षीय महालय श्राद्धे अद्य दिन प्रयुक्त महालय श्राद्धे महालय श्राद्ध प्रतिनिधि इदं हिरण्यं തുഭ്യമഹം സംപ്രദതേ. ദക്ഷിണയെ കീഴ് വെച്ചോടുത്. ഓം തത്സത്. എന്നൊക്കെയാതും ഒരു നാளைக்கு தர்ப்பணம் பண்றவா இந்த மந்திரத்தை சொல்லிங்கோ. மம சகாருணிக வர்கத்வய பித்ருன் உத்திஷ்ய ஹிரண்யரூப மகாலய ஸ்ராத்தே மகாலய श्राद्ध प्रतिनिधि इदं हिरण्यं सदक्षिणाकं कீழ வச்சுடுறது. துभ्यमहं संप्रदते. ஓம் தத்சத். பூணால் வரம் போட்டுங்கோ. டெய்லி பண்ணுறவாடும் நார்மலாக என்னைக்காவது பண்ணுறவாடும் பூணால் வரம் போட்டுங்கோ. முடிஞ்சவா பிரார்த்தனை பண்ணி பிரதட்சணை இனிமேல் உள்ள எல்லாம் எல்லாருமே பண்ணிக்கலாம். பிரார்த்தனை பண்ணிங்கோ. தேவதாभ्यः पितृभ्यश्च महायोगिभ्यः एव च नमस्वधायै स्वाहायै नित्यमेव नमो नमः. முடிஞ்சவா எழுந்திருந்து 3 பிரதட்சணம் பண்ணி நமஸ்காரம் பண்ணிக்கோ. யானி கானிச்ச பாபானி ஜன்மாந்தர கிருதானி च तानि तानि विनश्यन्ते பிரதட்சிண பதே பதே. 12 மணிக்குள்ள நமஸ்காரம் பண்ணுறேன்னா கிழக்க பார்த்து நமஸ்காரம் பண்ணுங்கோ. 12 மணிக்கு மேலே தர்ப்பணம் பண்ணி நமஸ்காரம் பண்ணுறேன்னா வெஸ்ட் ஃபேஸ்னா நமஸ்காரம் பண்ணிங்கோ. நமஸ்காரம் பண்ணி உட்காந்து விடுங்கோ. இந்த வீடியோவில் ஒரு கூர்ச்சம் வச்சுக்கிண்டு தர்ப்பணம் பண்ணுறதுக்கு தான் சொல்லியிருக்கேன். சில ஆண்களில் சிலவாளுக்கு 2 கூர்ச்சம் வச்சுக்கிண்டு சம்பிரதாயம் இருக்கும். அப்போ அந்த கூர்ச்சத்தில் ஆவாகனம் பண்ணுற போது 2 தடவை அந்த மந்திரத்தை சொல்லி பண்ணிக்கணும். சில ஆண்களில் மகாலய பட்சத்தில் 3 கூர்ச்சம் வச்சு பண்ணுவா. அது பிரகாரம் அந்த மந்திரங்களை 3 வாட்டி ஆவாகன மந்திரத்தை ஆசனத்தோட மந்திரத்தை 3 வாட்டி சொல்லி தனித்தனியாக ஆவாகனம் பண்ணி ஓரோரோ தர்ப்பணமும் உங்களுடைய எந்த பிதர்களுக்கு உத்தேசம் பண்ணி பண்ணுறீங்களோ
அந்த கூர்ச்சங்கள் மேலே வெள்ளும் ஜலவுமாக மறைச்சு விடணும். இந்த வீடியோவில் ஒரு கூர்ச்சத்தை வச்சுக்கிட்டு பண்ணுறதுனால அந்த மந்திரங்கள் மட்டும்தான் சொல்லியிருக்கேன், அது பிரகாரமே பண்ணிட்டா போരും. அதனால எந்த விதமான கர்மலோபமோ மந்திரலோபமோ கிடையாது. ஒரு கூர்ச்சம் வச்சு பண்ணினதுனால எந்த விதமான குறவும் கிடையாது, பரிபூர்ண ഫലം கிடைக்கும். அதுக்கு பூணோர் இடம் போட்டுக்கணும். கையில் ஒரு பிஞ்செல்லாம் எடுத்துவோங்க. உஷந்தஸ்த்வா நிதீமஹ உஷந்தஹ சமிதீமஹி உஷன்னுஷத ஆவஹ பித்ரன் ஹவிஷே அத்தவே உதீரதாம் அவர உத்பராசஹ உன்மத்யமாஹ பிதரஹ சௌம்யாசஹ அசும் யஈயுஹ அவருக்காஹ ऋतज्ञाः तेनो वन्तो पितरः हवेषो आयन्तुनः पितरः सौम्यासः अग्निष्वात्थाः पतिभिः देवयानैः अस्मिन् यज्ञे स्वधया मदन्ते अधिब्रुवन्तु ते அவந்த்வஸ்மான். மகாலய பட்சத்தில் தர்ப்பணம் ஞாயிற்றுக்கிழமை, அதே மாதிரி சப்தமி, செவ்வாய்க்கிழமை, வெள்ளிக்கிழமை, திரையோதசி, உங்களுடைய ஜென்ம நட்சத்திரம், இந்த നാളുകളിലെല്ലാം വന്നാൽ എള്ളോട് ഒരു പിഞ്ച് അരിശിയും ചേർത്ത്, എള്ളും അരിശിയും അതേമാതിരി എള്ളും ജലവുമാ വേണം തർപ്പണം பண்ணுறதுக்கு. നനവ് വെച്ചുകൊണ്ട് ഇത് മാതിരി ഫോളോ பண்ணி തർപ്പണത്തെ பண்ணிக்கோங்க. ദീർഘായുത്വം ച ശതശാരദം ച ഓം ഭൂർഭുവസ്സുവരോ അസ്മിൻ കൂർച്ചേ മമ സർവകാരുണിക വർഗദ്വയ പിതൃൻ. இந்த எல்லாம் மறைச்சு அந்த கூர்ச்சத்து மேலே போடுங்க. தியாயாமி സർവകാരുണിക വർഗദ്വയ പിതൃൻ ആവാഹയാമി. എന്നുള്ള ഒരു പിഞ്ച് എണ്ണ കൂടെ അതിനെ മറച്ച് പോട്ട് വിടുന്നത്. 4 ദർഭയെ കയ്യിൽ എടുത്തുക്കണം. മന്ത്രത്തെ ചൊല്ലിക്കണം. സകൃതാച്ഛിന്നം ബർഹിഃ ഊർണാമൃത സ്യോനം പിതൃഭ്യസ്ത്വാ ഭരാമ്യഹം അസ്മിൻ സീതന്തു മേ പിതരഃ സൗമ്യാഃ പിതാമഹാഃ പ്രപിതാമഹാശ്ച അനുഗൈഃ സഹ സർവകാരുണിക വർഗദ്വയ പിതരഃ. അത് அந்த കൂർച്ചത്ത് മേലെ വെച്ചു കൊടുക്കുന്നത്. സർവത്ര ഇദമാസനം. തിരുപ്പി ഒരു പിഞ്ച് എണ്ണ മറച്ചു കൊടുക്കുക. തിലാദേ സകലാരാധനൈഃ സുവർച്ചിതം. தர்ப்பணம் பண்ணுற போது இந்த கூர்ச்சம் வந்து ஃப்ளோட் ஆகாமல் இருக்கிறதுக்கு இந்த உத்ரணியை அந்த கூர்ச்சத்தோடு மேலே இதே மாதிரி வச்சு விட்டேன்னா ஜலம் விடும்போது இந்த கூர்ச்சம் வந்து ஃப்ளோட் ஆகாமல் ஒரு பேப்பர் வெயிட் மாதிரி அதிலே இருக்கும். தர்ப்பணம் பண்ணுறதுக்கு உங்களுக்கு வசதியாக இருக்கும். அதே மாதிரியே வச்சுட்டு கொடுக்கும். 12 தர்ப்பணம் உண்டு. ஃபஸ்ட்டு உங்கள் கோத்திரக்காரர்களுக்கு அப்பா பாட்டா கொள்ளு பாட்டா. இப்போ உங்களோட கோத்திரத்தோடு பேரை சொல்லிங்கோ. கோத்ரான அப்பாவோட பேரை சொல்லிங்கோ. ஷர்மணஹ வசுரூபான அஸ்மத பித்ரன ஸ்வதானமஸ்தர்ப்பயாமி. திருப்பியும் கோத்ரான கோத்திரத்தோட பேரை சொல்லிங்கோ. கோத்ரான ஷர்மணஹ அப்பாவோட பேர். ஷர்மணஹ வசுரூபான பித்ரன் ஸ்வதானமஸ்தர்ப்பயாமி. திருப்பியும் உங்கள் கோத்திரத்தோடு. கோத்ரான அப்பாவோட பேர். ஷர்மணஹ
वसुरूपान् मम पितॄन् स्वधानमस्तर्पयामि. இதே மாதிரி உங்களோட பாட்டாக்கு கோத்திரத்தோட பேரை சொல்லிங்கோ. கோத்ரான் பாட்டாவோட பேரு. சர்மணः ருத்ரரூபான் மம பிதாமகான் ஸ்வதானமஸ்தர்ப்பயாமி. கோத்ரான் शर्मणः रुद्ररूपान् मम पितामहान् स्वधानमस्तर्पयामि. गोत्रान् शर्मणः रुद्ररूपान् अस्मत् पितामहान् स्वधानमस्तर्पयामि. இப்போ கொள்ளு பாட்டாக்கு கோத்ரான் கொள்ளு பாட்டாவோட பேரை சொல்லிங்கோ. शर्मणः आदित्यरूपान् मम प्रपितामहान् स्वधानमस्तर्पयामि. गोत्रान् शर्मणः आदित्यरूपान् मम प्रपितामहान् स्वधानमस्तर्पयामि. गोत्रान् शर्मणः आदित्यरूपान् अस्मत् प्रपितामहान् स्वधानमस्तर्पयामि. அம்மா இருக்கிறவா இந்த 3 தர்ப்பணத்தை பண்ணிக்கோங்க. உங்கள் கோத்திரத்தோட பேரை சொல்லிங்கோ. கோத்ராஹ பாட்டியோட பேர், அப்பாவோட அம்மையோட பேரை சொல்லிங்கோ. நாம்னீஹி வசுரூபாஹ அஸ்மத் பிதாமஹி ஸ்வதானமஸ்தர்ப்பயாமி. गोत्राः नाम्नीः वसुरूपाः अस्मत् पितामही स्वधानमस्तर्पयामि. गोत्राः नाम्नीः वसुरूपाः अस्मत् पितामही स्वधानमस्तर्पयामि. இப்போ கொள்ளுப்பாட்டியோட பேர். गोत्राः கொள்ளுப்பாட்டியோட பேரை சொல்லிக்கோ. नाम्नीः रुद्ररूपाः अस्मत् प्रपितामही स्वधानमस्तर्पयामि. गोत्राः नाम्नीः रुद्ररूपाः अस्मत् प्रपितामही स्वधानमस्तर्पयामि. गोत्राः नाम्नीः रुद्ररूपाः अस्मत् प्रपितामही स्वधानमस्तर्पयामि. இப்போ எள்ளுப்பாட்டி தேர்ட் ஜெனரேஷன் கோத்திரத்துக்கு பேரை சொல்லிங்கோ. கோத்ராஹ எள்ளுப்பாட்டியோட பேரை சொல்லிங்கோ. नाम्नीः आदित्यरूपाः अस्मत् पितुः प्रपितामही स्वधानमस्तर्पयामि. गोत्राः नाम्नीः आदित्यरूपाः अस्मत् पितुः प्रपितामही स्वधानमस्तर्पयामि. गोत्राः नाम्नीः आदित्यरूपाः अस्मत् पितुः प्रपितामही स्वधानमस्तर्पयामि. இப்போ அம்மை இல்லாதவ அம்மை பாட்டி கொள்ளுப்பாட்டி அவளுக்கு உண்டான தர்ப்பணத்தை சொல்லிங்கோ. கோத்திரத்தோட பேரை சொல்லிங்கோ. கோத்ராஹ அம்மையோட பேரை சொல்லிங்கோ. नाम्नीः वसुरूपाः अस्मत् मातृः स्वधानमस्तर्पयामि. गोत्राः नाम्नीः वसुरूपाः अस्मत् मातृः स्वधानमस्तर्पयामि. गोत्राः नाम्नीः वसुरूपाः अस्मत्
മാതൃഹ സ്വധാനമസ്തർപ്പയാമി. ഇപ്പോൾ പാട്ടിക്കുണ്ടാണ് മന്ത്രം. ഗോത്രാഹ പാട്ടിയുടെ പേര് ചൊല്ലിക്കോ. നാംനീഹി രുദ്രരൂപാഹ അസ്മത് പിതാമഹി സ്വധാനമസ്തർപ്പയാമി. ഗോത്രാഹ നാംനീഹി രുദ്രരൂപാഹ അസ്മത് പിതാമഹി സ്വധാനമസ്തർപ്പയാമി. ഗോത്രാഹ നാംനീഹി രുദ്രരൂപാഹ അസ്മത് പിതാമഹി സ്വധാനമസ്തർപ്പയാമി. ഇപ്പോൾ കൊള്ളുപാട്ടിയോട് പേര്, 3rd ജനറേഷൻ. ഗോത്രത്തോട് പേര് ചൊല്ലിയുമ്പോൾ ഗോത്രാഹ കൊള്ളുപാട്ടിയോട് പേര് ചൊല്ലിയുമ്പോൾ നാംനീഹി ആദിത്യരൂപാഹ അസ്മത് പ്രപിതാമഹി സ്വധാനമസ്തർപ്പയാമി. ഗോത്രാഹ നാംനീഹി ആദിത്യരൂപാഹ അസ്മത് പ്രപിതാമഹി സ്വധാനമസ്തർപ്പയാമി. ഗോത്രാഹ നാംനീഹി ആദിത്യരൂപാഹ അസ്മത് പ്രപിതാമഹി സ്വധാനമസ്തർപ്പയാമി. ജ്ഞാതാജ്ഞാത വംശപിതॄൻ സ്വധാനമസ്തർപ്പയാമി. ജ്ഞാതാജ്ഞാത വംശപിതॄൻ സ്വധാനമസ്തർപ്പയാമി. ജ്ഞാതാജ്ഞാത വംശപിതॄൻ സ്വധാനമസ്തർപ്പയാമി. ഊർജം വഹന്തീഹി അമൃതം ഘൃതം പയഃ കീലാലം പരിശ്രുതം സ്വധാസ്ത തർപ്പയതു മേ വംശപിതॄൻ തൃപ്യത തൃപ്യത തൃപ്യത. இப்போ உங்களோட கோத்திரத்தில் உள்ளவாளுக்காச்சு இனிமே அம்மாநாத்து கோத்திரத்தில் இருக்கிறவாளுக்கு தர்ப்பணம் பண்ணணும். அதுக்குண்டான மந்திரம். അമ്മാനാത്ത് ഗോത്രത്തോട് പേര് ചൊല്ലിയുമ്പോ ഗോത്രാന് അമ്മയോട് അപ്പാവോട് പേര് ചൊല്ലിയുമ്പോ ശർമ്മണഃ വസുരൂപാന് അസ്മത് മാതാമഹാന് സ്വധാനമസ്തർപ്പയാമി. ഗോത്രാന് ശർമ്മണഃ രുദ്രരൂപാൻ വസുരൂപാന് അസ്മത് മാതാമഹാന് സ്വധാനമസ്തർപ്പയാമി. ഗോത്രാന് ശർമ്മണഃ വസുരൂപാന് അസ്മത് മാതാമഹാന് സ്വധാനമസ്തർപ്പയാമി. ഇപ്പോൾ അമ്മയോട് പാട്ട ഗോത്രത്തെ ചൊല്ലിയോ. അമ്മാനത്ത് ഗോത്രം. ഗോത്രാന് അമ്മയോട് പാട്ടാവോട് പേര് ചൊല്ലിയോ. ശർമ്മണഃ രുദ്രരൂപാന് അസ്മത് മാതുഃ പിതാമഹാന് സ്വധാനമസ്തർപ്പയാമി. ഗോത്രാന് ശർമ്മണഃ രുദ്രരൂപാന് അസ്മത് മാതുഃ പിതാമഹാന് സ്വധാനമസ്തർപ്പയാമി. ഗോത്രാന് ശർമ്മണഃ രുദ്രരൂപാന് അസ്മത് മാതുഃ പിതാമഹാന് സ്വധാനമസ്തർപ്പയാമി. അതേമാതിരി അമ്മയോട് കൊള്ളുപാട്ട അവൾക്ക് തർപ്പണം பண்ணണം. ഗോത്രത്തോട് പേര് ചൊല്ലിങ്കോ. ഗോത്രാന് അമ്മയോട് കൊള്ളുപാട്ടാവോട് പേര് ചൊല്ലിങ്കോ. ശർമ്മണഃ ആദിത്യരൂപാന് അസ്മത് മാതുഃ പ്രപിതാമഹാന് സ്വധാനമസ്തർപ്പയാമി. ഗോത്രാന്
शर्मणः आदित्यरूपान् अस्मत् मातुः प्रपितामहान् स्वधानमस्तर्पयामि। गोत्रान् शर्मणः आदित्यरूपान् अस्मत् मातुः प्रपितामहान् स्वधानमस्तर्पयामि. ഇപ്പോൾ അമ്മയോട് അമ്മൈ പാട്ടി കൊള്ളുപാട്ടി അവൾക്കുണ്ടാണ് തർപ്പണം. ഗോത്രത്തോട് പേര് ചൊല്ലിയോ. അമ്മാനകത്ത് ഗോത്രത്തോട് ഗോത്രാഹ അമ്മയോട് പേര് ചൊല്ലിയോ. നാംനീഹി വസുരൂപാഹ അസ്മത് മാതാമഹി സ്വധാനമസ്തർപ്പയാമി. ഗോത്രാഹ നാംനീഹി വസുരൂപാഹ അസ്മത് മാതാമഹി സ്വധാനമസ്തർപ്പയാമി. ഗോത്രാഹ നാംനീഹി വസുരൂപാഹ അസ്മത് മാതാമഹി സ്വധാനമസ്തർപ്പയാമി. ഇപ്പോൾ അമ്മയോട് പാട്ടി ഗോത്രത്തെ ചൊല്ലിയുമ്പോ ഗോത്രാഹ നാംനീഹി രുദ്രരൂപാഹ അസ്മത് മാതുഃ പിതാമഹി സ്വധാനമസ്തർപ്പയാമി. ഗോത്രാഹ നാംനീഹി രുദ്രരൂപാഹ അസ്മത് മാതുഃ പിതാമഹി സ്വധാനമസ്തർപ്പയാമി. ഗോത്രാഹ നാംനീഹി രുദ്രരൂപാഹ അസ്മത് മാതുഃ പിതാമഹി സ്വധാനമസ്തർപ്പയാമി. ഇപ്പം അമ്മയോട് കൊള്ളുപാട്ടി அந்த പേര് ചൊല്ലിയോ. ഗോത്രാഹ നാംനീഹി ആദിത്യരൂപാഹ അസ്മത് മാതുഃ പ്രപിതാമഹി സ്വധാനമസ്തർപ്പയാമി. 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 ജ്ഞാതാജ്ഞാത മാതുഃ പിതॄൻ സ്വധാനമസ്തർപ്പയാമി. ജ്ഞാതാജ്ഞാത മാതുഃ പിതॄൻ സ്വധാനമസ്തർപ്പയാമി. ജ്ഞാതാജ്ഞാത മാതുഃ പിതॄൻ സ്വധാനമസ്തർപ്പയാമി. ഊർജം വഹന്തീഃ അമൃതം ഘൃതം പയഃ കീലാലം പരിശ്രുതം സ്വധാസ്ത തർപ്പയതു മേ മമ മാതുഃ പിതॄൻ. വെള്ളം ജലവുമ ഫുള്ളാ മറച്ചു കൊടുക്കുക. തൃപ്യത തൃപ്യത തൃപ്യത. இப்போ உங்களோடு ரெண்டு வர்க்கத்திலையும் இருக்கிற பிதர்களுடைய தர்ப்பணங்கள் ஆயிடுத்து. இனிமே இந்த ஒரு தர்ப்பணம் பண்ணியாச்சுன்னா எல்லா காருணிக பிதர்களுக்கும் உத்தேசம் பண்ணியுள்ள தர்ப்பணம் ஆயாச்சு. இதுலேயே உங்களுடைய பெரியப்பா சித்தப்பா மாமா மாமி அதே மாதிரி உங்களுடைய அத்தை அதே மாதிரி ரிலேட்டிவ்ஸ் எல்லாருமே இந்த ஒரு மந்திரத்தை சொல்லி பண்ணிக்கலாம். ஒரே ஒரு மந்திரத்தை சொன்னால் போதும். உங்களுக்கு தனித்தனியாக பண்ணணும்னா அந்த ரிலேஷன்ஸினுடைய பேர்
இந்த டிஸ்கிரிப்ஷனில் கொடுத்துருப்பேன், யூடியூபோட டிஸ்கிரிப்ஷனில் கொடுத்துருக்கேன். இதை பார்த்து யாருக்கெல்லாம் தனித்தனியாக பண்ணணுமோ கோத்ரான்னு கோத்திரத்தை பேர் ஃபஸ்ட்டு கோத்திரத்தோட பேரை சொல்லுங்கோ, கோத்ரான்னு. அப்புறமா அவள் பேரை சொல்லிங்கோ, ஷர்மணா. அந்த ரிலேஷன்ஸு, சித்தப்பான்னா கனிஷ்ட பித்ருவியன், பெரியப்பேனா ஜேஷ்ட பித்ருவியன், அம்மான்னா மாமானா மாதுலன், மாதுல பத்னி. அந்த மாதிரி ஓரோ எனக்கு தெரிஞ்ச பேரெல்லாம் அந்த டிஸ்கிரிப்ஷனில் போட்டிருக்கேன். அதை பார்த்து தர்ப்பணங்கள் எல்லாருக்குமே பண்ணிக்கலாம். அதெல்லாம் முதல்ல எழுதி வச்சுட்டு விடுங்கோ. அது பிரகாரம் எல்லாத்தையும் ஃபாலோ பண்ணிட்டு விடுங்கோ. கடைசியில் இந்த மந்திரத்தையும் சொல்லி ஒரு தர்ப்பணத்தை பண்ணி விடுங்கோ. தத்தத் கோத்ர தத்தத் சர்ம வசுவசு ஸ்வரூப மம வர்க்கத்வய அவசிஷ்ட பித்ருவ்ய மாதுலாதே சர்வகாருணிக வர்க்கத்வய பித்ரேன ஸ்வதானமஸ்தர்ப்பயாமி. சர்வகாருணிக வர்க்கத்வய பித்ரேன ஸ்வதானமஸ்தர்ப்பயாமி. சர்வகாருணிக வர்க்கத்வய பித்ரேன் ஸ்வதானமஸ்தர்ப்பயாமி. ஊர்ஜம் வஹந்தேஹ அமிர்தம் घृतं पयः कीलालं परिश्रुतं स्वधास्त तर्पयतु मे सर्वकारुणिक वर्गद्वय पितॄन् तृप्यत. എല്ലാം ചിലപ്പോൾ ഫുള്ളാ മറച്ചു കൊടുക്കുക. തൃപ്യത തൃപ്യത. കയ്യിൽ എള്ളില്ലാമ ഉതറി വിടുങ്കോ, പൂണോല വലം പോട്ടുക്കുങ്കോ, പ്രാർത്ഥനയെ പണിയുങ്കോ. ദേവതാഭ്യഃ സകാരുണിക വർഗദ്വയ പിതൃഭ്യശ്ച മഹായോഗിഭ്യഃ ഏവച നമസ്വധായൈ സ്വാഹായൈ നിത്യമേവ നമോ നമഃ. முடிஞ்சவா எழுந்திருந்து 3 பிரதட்சணம் பண்ணிங்கோ. யானி கானிச்ச பாபானி ஜன்மாந்தர கிருதானி ச தானி தானி வினஷ்யந்தே பிரதட்சிண பதே பதே. நமஸ்காரம் பண்ணி உட்காந்துக்கிறது. பூணோர் இடம் போட்டுக்கணும். கையில் ஒரு பிஞ்செல்லாம் எடுத்துவோங்க. உஷந்தஸ்த்வா நிதீமஹ உஷந்தஹ சமிதீமஹி உஷன்னுஷத ஆவஹ பித்ரன் ஹவிஷே அத்தவே உதீரதாம் அவர உத்பராசஹ உன்மத்யமாஹ பிதரஹ சௌம்யாசஹ அசும் யஈயுः அவருக்காஹ ऋतज्ञाः तेनो वन्तो पितरः हवेषो आयन्तुनः पितरः सौम्यासः अग्निष्वात्थाः पतिभिः देवयानैः अस्मिन् यज्ञे स्वधया मदन्ते अधिब्रुवन्तु ते अवन्त्वस्मान्. ओं भूर्भुवस्सुवरो अस्मात् कूर्चात् मम सर्वकारुणिक वर्गद्वय पितॄन् यथास्थानं എല്ലാം മറച്ച് പോട്ട് കൊടുക്കുന്നത്, കൂർച്ചത്ത് മേലെ പോട്ട് കൊടുക്കുന്നത്. പ്രതിഷ്ഠാപയാമി ശോഭനാർത്ഥേ ക്ഷേമായ പുനഃ ആഗമനായ ച. இந்த கூர்ச்சத்தை எடுத்து அதோட நோட்டை ரிமூவ் பண்ணி விடுறது. எல்லா தர்பையுமா கையில் எடுத்துக்கணும். மந்திரம் முடிஞ்சதுக்கப்புறமா எள்ளும் ஜலவுமா பூரா விடணும். இந்த கூர்ச்சத்தினுடைய நுனி கட்டவிரல் கட்டவிரல் பக்கத்திலே இருக்கணும். येषां न माता न पिता न बन्धुः नान्यगोत्रिणः
ते सर्वे तृप्तिमायान्तो मयोत्सृष्टैः कुशोदगैः मम सर्वकारुणिक वर्गद्वय पितॄन् എള്ളും ജലവുമ ഫുള്ളാ മറച്ചു വിട്ടുകൊടുക്കുക. തൃപ്യത തൃപ്യത തൃപ്യത. கையில் எள்ளில்லாமல் கையை உதறி விடுறது. பூனால வலம் போட்டு வைக்குங்கோ. உங்கள் கையில் இருக்கிற பவித்திரத்தை ரிமூவ் பண்ணி அதனுடைய நாட் ரிமூவ் பண்ணி லெஃப்ட் ஹேண்ட் சைடில் வடக்கே போட்டு விடுங்கோ. ஒரு ஆச்சமனம் பண்ணிக்குங்கோ. அச்சுதாய நமஹ அனந்தாய நமஹ கோவிந்தாய நமஹ கேசவ நாராயண மாதவ கோவிந்த விஷ்ணு மதுசூதன ത്രിവിക്രമ വാമന ശ്രീധര ഋഷികേശ പത്മനാഭ ദാമോദര. கையில் 2 அக்ஷதையும் 2 உத்ரிணி ஜலவுமா எடுத்துக்கணும். மந்திரம் முடிஞ்சதுக்கு அப்புறமா கீழே விட்டு விடுங்க. காயேன வாசா മനസേന്ദ്രിയർവാ ബുദ്ധ്യാത്മനാവാ പ്രകൃതേ സ്വഭാവാത് കരോമി യദ്യത് സകലം പരസ്മൈ നാരായണായേതി സമർപ്പയാമി. മയാ കൃതം ഇദം കർമ്മ കീഴ് വിട്ടുകൊടുത്തത്. ഓം തത്സത് ബ്രഹ്മാർപ്പണമസ്തു. இதுதான் மகாலய பக்ஷ தர்ப்பணம் இல்லாட்டா டெய்லி பண்ண வேண்டிய தர்ப்பணத்தினுடைய மந்திரங்கள். நமஸ்காரம்.